ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு புதிய கட்சி 2 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு ஆட்சியை பிடிச்சிருச்சு தமிழக வெற்றி கழகம். அதே போல ஒரு புதிய அரசியல் கட்சி இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அண்ணாமலை பாஜகவில் 6 ஆண்டுகள் பயணித்தவர். இன்றைக்கு அவருடைய விலகல் கடிதம் ஏற்கப்பட்டு இன்றைக்கு அவர் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இது கட்சியாக மாறும். இந்த கட்சி அடுத்த பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். மாற்றத்தை செய்ய போகிறோம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் இலக்கணத்தை மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. கட்சி ஆரம்பித்த ஒரு 6-7 மணி நேரங்களில் ஒரு 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாங்க. அண்ணாமலை இந்த கட்சி தொடங்கியது எதற்கு? இந்த கட்சி தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா? அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது அரசியலை அன்றாடம் பார்த்து நான் கல்லூரி காலத்துலேருந்து அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது படிப்பை விட மற்ற விஷயங்களை விட எனக்கு அரசியல் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்மை போன்றவர்களுக்கே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு அரசியலை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தானாக குழப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்மள மாதிரி அரசியலில் இயங்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்களுக்கே இவ்வளவு குழப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி குழம்பிய குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரஜினிகாந்த் அவங்களும் இன்னைக்கு மக்கள் மேடை, ஆமாம், மக்கள் மேடைன்னு ஒரு கட்சியை அவங்கள ஆரம்பித்து அவங்களும் மாற்றத்துக்காக கை கோப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி ஒரு தமிழ்நாடு அரசியல் ஒரு பயங்கரமான களங்கள் தன்மையில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இல்லாமலும் கிடையாது. தமிழ்நாடு அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இடையே 77 தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்கும் 2 திராவிட கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக, இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு. அதாவது 2 கட்சிகளுக்கும் கொள்கை வேறுபாடுலாம் கிடையாது. கொள்கையில் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க லைட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இன்னொருத்தவங்க மாட்ரேட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ காங்கிரஸில் மிதவாத காங்கிரஸ், தீவிரவாத காங்கிரஸ்னு இருந்தாங்க இல்லைங்களா, அது போல் நம்ம வேணால் சொல்லலாம். அப்போ இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியல் இருந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த 50 ஆண்டுகளில் முடிஞ்சு ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலை நான் திராவிடியன் எக்கோசிஸ்டத்துக்கு கொண்டு போயிடணும், திராவிடம் அல்லாத அரசியல் இடமாக தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நோக்கத்திற்காக தான் அண்ணாமலை இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் பரவலான கருத்து. அது உண்மையும் இருக்கு. ஏன்னா விஜய் வந்துட்டாரு. விஜய் எந்த ஒரு கொள்கை பின்புலத்தில் இருந்தும் கொள்கை பேசி இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அவர் உறுதிப்பாடோடு எதையும் அறிவிச்சு அவர் வரல. மேம்போக்கான கொள்கை. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கும் போது அதே மாதிரி அந்த கட்சியை எதிர்க்கக்கூடியவர், இப்போ ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா எதிர்கட்சிக்கு தான் வாக்கு வரும். அப்போ எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது திமுக. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு வரக்கூடாது, அதை பிரிக்கணும், அதை சிதறடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்போ அண்ணாமலை இறக்கி விடப்பட்டிருக்கிறார். ஏன் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை நாம சொல்லலை, அண்ணாமலையே சொல்றாரு. நான் முறைப்படி முதல்ல அவர் எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, பிஜேபியில் நான் 6 ஆண்டு காலம் பணியாற்றியது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு பிறகு அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து 3 நாட்கள் அதன் மீது ஆலோசிக்கப்பட்டு சரி நீங்கள் அதில் இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போன 2025 டிசம்பர் 4ஆம் தேதியே நான் கட்சி பொறுப்புலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தேசிய தலைமையிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் முடியட்டும், சட்டமன்ற தேர்தல் முடியட்டும், முடிஞ்ச பிறகு நீங்கள் போங்க. அதாவது சோசியல் மீடியாவில் கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், நார்மலாக ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்ம ராஜினாமா கடிதம் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்தா அந்த கடைசி குரூஷியல் பீரியட் இருக்கிற நோட்டீஸ் பீரியட் அப்போ முக்கியமான வேலையை எதுவும் நமக்கு தரமாட்டாங்க. சும்மா நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், ரொட்டீனாக பார்க்குற வேலையை. ஆனால் தேர்தல் வேலையை பார்த்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்கிறேன்னு சொன்ன பிறகு இவர்கிட்ட
பாஜகவோட தேசிய தலைமை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8 லட்சம் பேர் அளவுக்கு உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அதுல ரொம்ப குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு அதோடைய ரெலவன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வலதுசாரிகள். ஆனா இப்போ அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை தான் தமிழ்நாட்டில் ரெலவன்ஸ் போன கொள்கை அப்படின்றத மற்றவங்க சொல்லலை. அந்த கட்சியில் 6 ஆண்டு காலம் பயணித்து கட்சியினுடைய மாநில தலைவராகவே இருந்த அண்ணாமலை சொல்லிட்டாரு, இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் பாரம்பரியம், தமிழ் அடையாளம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இதை காப்பாற்றுற மாதிரி செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதா இதற்கெல்லாம் எதிராக இருந்திருக்கு, இதற்கெல்லாம் முரணா இருந்திருக்கு. அண்ணாமலை வந்து அந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்றாரு, ரஜினிகாந்த் என்ன வந்து அழைச்சாரு இந்த கட்சியில பாஜகவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்னாடி, ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2020 என்னை கூப்பிட்டு வாங்க என்னோட கட்சியில சேருங்கன்னாரு. நான் வந்து சேரல. ஆனா நான் வந்து BL சந்தோஷ்ட கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த காப்பாற்றணும் அப்படின்னு பாஜகவில் இணைஞ்சேன். 6 ஆண்டுகள் பயணித்தேன். நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது எப்பயுமே அவர் வந்து தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளையும் விட்டு கொடுக்காம வந்து இருந்திருக்கிறேன். கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடக்கும் பொழுது மேகதாடு அணை கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இங்க போராட்டமும் வந்து நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு. தன்னை ஒரு இந்தியன்ற அடையாளத்திற்கு உட்பட்ட ஒரு பாரம்பரிய தமிழன் அப்படின்னு ஒரு தமிழ் ஐடென்டிட்டியை அண்ணாமலை முன்வைக்கிறாரு. இது உண்மையா? அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கடந்த காலத்துல அப்படிதான் அண்ணாமலை இருந்தாரா? அண்ணாமலை எப்படி நடந்துகிட்டாரு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாமே பார்த்தா நம்ம எடுத்து விளக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் நடிப்பார், இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறு வச்சுட்டு வருவார். அது பார்க்குற மக்களுக்கும் தெரியும் ரெண்டுமே எம்ஜிஆர் தான், இவர் ஒரு எம்ஜிஆர், மறு வச்சுட்டு இருக்கிறவர் இன்னொரு எம்ஜிஆர், நம்ம காசு கொடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக ரெண்டு வேற வேற தான் அப்படின்னு நினச்சி நம்ம உட்காந்து பார்க்கணும். அந்த மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் கிட்டத்தட்ட இப்போ. அது ஒரு அண்ணாமலை இப்போ வந்து மறு வச்சுக்கிட்டு நான் வந்து தமிழன், தமிழ் மக்களுக்காக நான் போராடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மும்மொழி கொள்கை CBSEல வர்றதை நான் எதிர்த்தேன், ஏன்னா அது வந்து மாணவர்களுக்கு சுமையாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதில் எப்படி சொல்றாரு அப்படின்னா, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அப்புறமா பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய கொள்கை, அவ்வளோதான். மற்றபடி அவர் நீங்கள் பேசும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், மோடி மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது, அவர் தான் தலைவர், அதெல்லாம் சொல்கிறாரு. இந்தியா, பாரதம் அதெல்லாம் இருக்கணும், அதில் தமிழ்நாடு முதல்ல இருக்கணும் அப்படின்றாரு. தமிழ்நாடு முதல்ல தான் ஆல்ரெடி இருக்கு எல்லா பேராமீட்டர்ஸ்லையும். ஆமாம், அவருடைய பேச்சிலேயே வந்து ரஜினிகாந்த் என்ன கூப்பிட்டாரு. ஆமாம், BL சந்தோஷ், மோடி, அமித்ஷா, தான் வந்து ஒரு மாற்றத்திற்காக வந்திருக்கிறேன். அவர் 2010 இருந்து விஜயகாந்த் கிட்ட இன்டர்ன்ஷிப் சேர்ந்ததிலிருந்து அவருடைய நோக்கம் வந்து மாற்றத்திற்காக ஒரு புது அரசியலை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இருந்திருக்காரு. அதுக்காகத்தான் அவர் பாஜகவிலையும் சேர்ந்திருக்காரு. அது நிறைவேற முடியலை அப்படின்றதுனால, அது என்ன காரணம்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மோடிஜி கிட்ட போய் நிற்கணுமா இருக்குது, அதனால வந்து தனியான ஒரு இயக்கத்தை வந்து தொடங்க போறோம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் ஒரு பொதுவான மனிதன், ஒரு ஏழை எளிய மனிதன். ஒரு நம்மள்ட்ட எப்படி அவர் அறிமுகமானார், ஒரு 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு, விவசாயம் பண்ணுறதுக்காக IPS வேலையெல்லாம் விட்டுட்டு கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு அறிமுகமானார். விகடனில் அவருடைய அட்டைப்படம் ஆட்டுக்குட்டியோட வந்தப்பயே தமிழ்நாடு மக்கள் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது விளக்க கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதில் சோகமான விஷயம் என்னென்னா, விஜய் யார் அப்படின்றதான் மக்கள் கண்டுபிடிக்கல, அண்ணாமலையை கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள் யார் அப்படின்றத. அதனால் அப்போது வந்துட்டு அவர் என்ன பண்ணார், இவர் பாஜகவில் தான் சேர போகிறாரு அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அவர் பாஜகவில் சேர்ந்தார். ஆனால் இப்போ அவர் முன்வைக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் தான், நான் போயிட்டு 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் தேமுதிகவில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்டர்ன்ஷிப்னா அங்கே போய் பயிற்சி எடுக்கிறது. பயிற்சி அப்படின்னா விஜயகாந்தோட கட்சி என்ன அடிப்படையில் வந்துச்சு? மதம் கிடையாது, ஜாதி கிடையாது,
எல்லா மதத்துக்கும் பொதுவானவங்க, எல்லா ஜாதிக்கும் பொதுவானவங்க, ஏழை எளிய மக்களை நாங்கள் கை தூக்கி விடுவதற்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. அங்கே போய் நீங்கள் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கல. அதை எடுத்துக்காம இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் தான் நீங்கள் பாஜகவுடைய தலைவராக ஆன பிறகு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க. மைக்கேல் பட்டியல எவ்வளோ பெரிய தமிழ்நாடே கொந்தளிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மத வெறியை தூண்டுகிற ஒரு விஷயத்த பண்ணாங்க. இறந்து போன ஒரு பெண், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பொண்ணு மத மாற்றத்துக்காக தூண்டுனாங்க, அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் போராட்டம், பெரிய பதற்றமான சூழ்நிலை. சிறுபான்மையினர் மக்கள்லாம் அச்சத்தில் உறைஞ்சு போயிருந்தாங்க, அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனால் சிபிஐ என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, மதமாற்றத்துக்காக அந்த மதமாற்றம் நடக்கலை, அந்த பொண்ணு அதனால் இறக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணை அறிக்கையை கொடுத்தாங்க. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த தீபாவளியிலலாம் வெடி வெடிப்பாங்கல்ல, அப்படி வெடி வெடிப்பதற்கு கட்டுப்பாடு உண்டு. அதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் பிரச்சனை. இப்போ எல்லாமே பேசுகிறாங்க, கிளைமேட் சேஞ்சுன்றாங்க, மாசு ஆகுது சுற்றுச்சூழல்லாம் அப்படின்றாங்க. அப்போ அது காரணமாக அதிகமாக வெடி வெடிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெடி வெடிக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு காரணம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். இவர் தான் பொதுவான ஆள், சுற்றுச்சூழலுக்காக விவசாயத்துக்காக வரவர். அப்போ இவருக்கு எந்த அளவுக்கு இயற்கையின் மீது ஆர்வம் இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு, அது ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவ மிஷனரிகள், என்ஜிஓக்கள், அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த மாதிரி தீபாவளிக்கு வெடி வெடிக்கக்கூடாதுன்றது, இந்து பண்டிகை, அதுக்கான தடைகள்லாம் அவங்களால தான் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு எதிராகவும் பிரச்சனைலாம் நடந்துச்சு அந்த சமயத்தில். இது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் அவர் முருகன் மாநாடு வரைக்கும் நடத்தினார். என்னென்னமோ திருப்பரங்குன்றம் பிரச்சனை, ஆமாம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை எல்லாமே பண்ணார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதியை விரும்புகிற, இவர் சொல்கிறார்ல தேசிய தலைமை வந்து தமிழ் அடையாளம் பண்பாடெல்லாம் அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு. இவருடைய அரசியல் எதை அடிப்படையாக வச்சு நடத்தப்பட்டது. இன்னொன்று சொன்னார், இப்போ வந்து இந்த சனாதன பிரச்சனையெல்லாம் வந்தப்போ பேரறிஞர் அண்ணா அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து பேசுறதை வந்து முத்துராமலிங்க தேவர் கண்டிச்சாரு, அவர் கடவுளை பற்றி தப்பாக பேசிட்டாரு. உடனே அண்ணா வந்து முத்துராமலிங்க தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கு திமுக, அண்ணா திமுக, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மதுரை மண்ணிலேயே மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் பிரச்சனையை தூண்ட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து சனாதன பிரச்சனை வந்தப்போ கடுமையாக பேசினார். இந்த சனாதனம்ன்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரிலாம் கருத்து சொன்னார். இப்போ இவ்வளவும் பேசிட்டு இன்றைக்கி நான் மறு வச்சுட்டேன், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, இனிமேல் நான் வந்து அவர் சொல்கிறாரு மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்ற. முதல்ல இவர் மாறினாரா அப்படின்றதே நமக்கு தெரியல. இப்போ மாறுவோம் அப்படின்னா இனிமே தான் அவர் மாற போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை சொல்றாரு, இது வந்து அவருடைய மதம். அப்புறம் கிளீன் பாலிடிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றாரு. அண்ணாமலை கடந்த காலத்தில் அப்படித்தான் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுத்தாரா? இப்போ நீங்க இந்த மதவெறியை தூண்டுகின்ற ஒரு இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்தாருன்றீங்க, அவர் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுத்தாரா? அவர் எந்த பொறுப்புலையும் இல்லாம இருந்தாரு, எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். அவர் வந்து ஒரு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கலாச்சாரத்துறையில், அதாவது மதம் இந்த சார்ந்த துறையில் அவர் எப்படி செயல்பட்டாருன்னு நம்ம சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து இந்த பொருளாதாரத்துறை, தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி இருந்தார், தூய்மையாக இருந்தாரா? அவர் சொல்கிறாருல கிளீன் பாலிடிக்ஸ், எதுலேயும் ஊழல் இருக்கக்கூடாது அப்படிலாம் அவர் பேசுகிறாருல, அதுக்கு இலக்கணமாவது அவர் இருந்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து தமிழ்நாட்டில் யாருமே கட்டாத ஒரு வாட்ச், ரஃபேல் வாட்ச், அதை கட்டியிருந்தார். அது எவ்வளோ தொகை, அந்த வாட்சோட விலை என்ன அப்படின்லாம் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னென்னலாம் பேசினார். விலை என்னன்னு கேட்டால் விலையை சொல்லியிருக்கலாம், பில்லு எங்கன்னு கேட்டால் பில்லை கொடுத்துருக்கலாம், என்னென்னமோ பேசினார். நான் வந்து ஒரு பெரிய தேசபக்தன், ரஃபேல் விமானத்தை என்னால் இயக்க முடியவில்லையே தவிர இந்த வாட்சியை கட்டியிருப்பதாக நான் ஒரு பெரிய பெருமையாக இந்தியனாக உணர்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். இங்கே வாட்சியை வந்து மொத்தமாகவே 500 எவ்வளோ தான் தயாரிப்பாங்க, அதில் ஒன்று எங்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. பில்லு எங்கன்னு கேட்டால் அதை கையில் எழுதி அவ்வளோ பெரிய
பயங்கரமான வாட்ச், உலகத்திலேயே குறைந்த அளவு தான் தயாரிப்புக்குள்ள இருக்கிற வாட்ச்னு அவர் சொல்றாரு. ஆனா பில்லு வந்து ஏதோ ஒரு மொக்க பில்லு ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கு அது முறையான விளக்கம் இது வரைக்கும் தரப்படலை. சரி, இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வேலை பண்ணார். பாரதிய ஜனதாவில் அவருடைய மாநில தலைவர் பொறுப்பு வந்து ஆட்டம் காணிட்டு இருந்துச்சு. எப்போ வேணால் மாற்றுவாங்க அப்படின்னு சூழ்நிலை இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணார், சவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டார். அது உண்மையான சவுக்கா அப்படின்னா அது கிடையாது, பஞ்சில் செஞ்ச சவுக்கு அப்படின்ட்டாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அப்புறம் வந்து அடிச்சுக்கிட்டார். 6 முறை நான் அடிச்சுக்க போகிறேன், காலில் செருப்பு போட மாட்டேன். அப்போ வந்து பாரதிய ஜனதா வந்து அவரை மாற்றலாம், தேசிய தலைமை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடித்து அந்த டைமில் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் இன்னும் ஒன்றே சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்களா க்ளீன் பாலிடிக்ஸுக்கு அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவருடைய தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்ட்டு செந்தில்குமார் அப்படின்னு ஒரு நபர். அவர் வந்து ஒரு தொழிலதிபர், ரியல் எஸ்டேட். அதே போல் அவருடைய சகோதரி கணவர் சிவகுமார், அவன் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமாருக்கு தொடர்புடைய 20 இடங்களில் ரைடு நடக்குது. ஐடி ரைடு, இடி ரைடு, இது மாதிரிலாம் நடக்குது. நடந்து நிறைய நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருக்குது, தொகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே வருது. அப்போ இவர் பேட்டி கொடுத்தார், ஆமாம் அவர் என்னுடைய சொந்தக்காரர் தான். ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னேன், ஆம் என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 2வது கேள்வி, இல்லைங்கண்ணா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை. இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா? சத்தியமாக நான் பண்ணல. அது இன்கம் டேக்ஸ் அதிகாரியை செக் பண்ணிங்க, ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா? ஆனால் நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த ரைடு வர வேணாம் அப்படின்னால நான் தடுக்கலை, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பிரச்சனையிலும் பாரதிய ஜனதாவோட தலைமை இவர் மேலே அதிருப்தியாக இருக்குது, கூப்பிட்டு என்னென்ன விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு நம்மலாம் வரும்போது தான் இந்த மாதிரி அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி சவுக்கில் அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படுற மாதிரியான விஷயங்களை செய்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரி கட்டி அவர் வந்து அந்த பதவியிலேயே தொடர்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ புதிய அரசு வந்த பிறகு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகள், கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை, மதுரையில் இப்படி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் சவுக்கில் அடிச்சுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறார், புதிய கட்சியின் சார்பாக அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அப்போ வந்து அவர் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் அவர் அதை பிரச்சனையை தடுக்கிறது தான் அவருடைய நோக்கமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அரசியலில் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணார். அதனால் அவருடைய தனிப்பட்ட முறையில் அதாவது நல்லிணக்கம், ஒற்றுமை, மக்கள் எல்லாம் ஒன்றா வாழணும். ஊழல், ஆமாம், ஆருத்ரா ஹரிஷ் அவரை வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம், அது அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் அவர் தலைமையில் இருக்கும்பொழுது. அவருடைய மனைவி பேரில் கோயம்புத்தூர், ஆமாம், ஒரு லேண்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விலையை மதிப்பை வந்து குறைச்சி பதிவு பண்ண பிரச்சனை வந்துச்சு. இப்படி எதை எடுத்தாலும் அவருடைய குறைந்த, இவர் சொல்கிறார்ல, நான் வந்து 2020 பாஜகவில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஆண்டுகளில் இவர் மேலே வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள் பிஜேபி தலைமையவே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு அவ்வளோ வேலைகளை பண்ணிட்டு இப்போ நம்மள்ட்ட வந்து க்ளீன் பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதையுமே ஒரு சாதாரண ஏழை விவசாயி, சாதாரண, அதாவது இது வரைக்கும் நடந்த எந்த அரசியல், அவரோட அஃபிடேவிட்லேயே 77 ஏக்கர் நிலம் வந்து அவருக்கு இருக்கு, அவருக்கு மட்டும். அவர் மனைவி, குடும்பத்தினர், அதெல்லாம் கேட்டால் அவர் இன்னொன்று சொன்னார், என்னோட வீடு வாடகையே என்னோட நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு நான், ஆமாம் 10 லட்சம், ஆமாம் ஏழை அப்படின்லாம் சொன்னார். அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து இப்போ என்ன, அதாவது அவரோட வார்த்தை என்ன எப்படி பயன்படுத்துவாரோ, நான் வந்து ஒரு காரியகர்த்தா அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவா அவர் தான் விளக்கணும். அப்படி இருக்கும் போது அவர் எப்படி எதையுமே எல்லாத்தையும் நான் உதறிட்டு பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி நான் உரிச்சு போட்டேன். ஒரு கட்சியில இருந்து விலகிறவங்க அந்த கட்சி மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு விலகி ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை இன்னொரு கட்சிக்கு போறதோ வழக்கம்.
அப்படி எதுவுமே இதுல இல்லையே. ஆமா 3 நாள் நான் ஆலோசனை நடத்தினேன்றாரு. 3 நாள் சந்திச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஓனாய் சைவமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இவர் சைவமாயிட்டேன் அப்படின்னு நான் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இனிமேல் மக்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை பெறும் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா ஏற்கனவே அவர் பேசுறப்ப 2 வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்றாரு. நான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்ல மாட்டேன், சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது விஜயை பற்றியது. அதே போல கல்ட் அரசியலை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் விஜயை பற்றியது. ஆமா, இப்ப புதிய அரசியல் சூழல் அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படி ஒரு நிலைமையை உருவாக்க பார்க்கிறார்களா? இப்ப லதா ரஜினிகாந்த் அவங்க எதுக்கு கட்சி தொடங்கி இருக்கிறாங்க? இல்ல, அதாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவ்வளவு பவர்ஃபுல்லான லீடரா இருந்த மம்தா பானர்ஜி அவங்கள அந்த முதலமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு எதிர்கட்சி தலைவராக கூட அவரை ஆக விடலை பிஜேபி. இப்போ அவங்க எதிர்கட்சி தலைவராக வேற ஒரு நபரை நியமிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்கட்சி தலைவர் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு அகற்றிட்டாங்க. இப்போ எதிர்கட்சியா இருக்கு. அடுத்து எதிர்கட்சியாக கூட வந்துடக்கூடாது திமுக, அந்த இடத்தை அண்ணாமலையை வச்சு நிரப்பலாம். அதாவது மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இப்போ அவங்க என்ன இடம் போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கொள்கையுமே இனிமேல் கிடையாது. அவங்க வந்து இப்போ வழமையான அண்ணாமலை என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், அரசியல் மொழி, அரசியல் மாற்றத்தை வந்து விரும்புறாங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள். அவங்கள திட்டலாம் கூடாது, அந்த மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆமா, அப்படின்னு இதெல்லாம் என்ன நோக்கம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அதெல்லாம் என்ன சும்மா சொன்னாலே நம்ம யாரை கேட்டாலும் அரசியல் மேலோட்டமாக தெரிந்தவர்கள் கூட தமிழ்நாட்டில் சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், அதாவது ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், மொழி உரிமை, இதெல்லாம் நம்ம பேசுவோம். சமத்துவம், பெண்ணுரிமை, இதெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல்னா இதுதான். இப்போ இந்த கிராமரையே இவர் மாத்துறேன், லாங்குவேஜையே மாத்துறேன் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உதாரணம், அண்ணாமலை அவரோட பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவங்களாம் 60 வருஷம் உழைச்சிட்டு இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்களாம். பசுமை பூங்காக்கள் கூட. ஆமாம், பூங்காக்கள் கிராமங்களில் நகரங்கள்லாம் பூங்காக்கள் அமைக்கணுமா. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை என்ஜிஓ ஆரம்பிக்கிறாரானே தெரியல. அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க பூங்கா சென்னையெல்லாம் பூங்கா வந்து எல்லா மாநகராட்சியிலையும் அவ்வளோ பூங்காக்கள் இருக்கு, சென்னையில் அவ்வளோ பூங்காக்கள் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி எங்கேயும் ஓய்வு எடுக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கு அப்படின்ற நிலைமைலாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அரசியலற்ற கூட்டம் நிறையா இருக்கு. அதாவது அவர் சொல்றது, நான் வந்து இளைஞர்களை மட்டும் புரிய வைக்கல, நான் இன்ஸ்டாகிராமில் லைவ்ல வந்து பேசுறதுக்கு காரணமே இளைஞர்கள்ட்ட போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு மட்டும் நான் அரசியல் பண்ணல, வயதானவர்களுக்கும் அரசியல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வயதானவர்களுக்கான அரசியல் தான் இவர் பூங்கா அமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இளைஞர்களுக்கு என்ன அரசியல் பண்ண போறாரு அப்படின்னா, அவரே சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இருக்கிறாங்க, டெக்னோகிராட்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது தொழில்நுட்பத்தில் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் கொண்டு வர போறேன். என்விடியா இருக்கு, அப்புறம் ஃபேஸ்புக் இருக்கு, கூகுள் இருக்கு, ஏதோ பேர்லாம் நிறைய கம்பெனி பேர்லாம் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் தமிழர்கள் இருக்காங்க, அவங்களாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் அரசியலில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி அதான் இவர் சொல்ல வர்றார். இளைஞர்களை நான் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு பெரிய விஷனரி, ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆக மொத்தம் ஒரே வரியில புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இனி அரசியலே இருக்கக்கூடாது, எல்லாமே ஏ பொலிட்டிக்கலா இருக்கணும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் வார் ரூம் வச்சு சோசியல் மீடியா, இமேஜ் பில்டிங் இதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணவர். தன்னை எதிர்ப்பவர்களையும் கொடூரமா அந்த மாதிரி. ஆமா, சொந்த கட்சியில் இருந்தாலும் அதை வந்து செஞ்சவர். இப்போ விஜயும் அதே மாதிரி ஒரு சோசியல் மீடியாவை வந்து பயன்படுத்தி அப்படி ஆட்சியை பிடித்தவர் தான். இப்போ ஏன் இவருக்கும் உண்மையான போட்டியா இது வந்து மாறாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் மாறாதுன்னு சொல்லலையே. அது வந்து அவர் விஜயை டார்கெட் பண்ணி தான் வராரு. இவரும் சோசியல் மீடியா மூலயமா தான் ஆட்சி பிடிச்சார் விஜயும். அண்ணாமலையுடைய பேச்சிலிருந்து தெரிவது
அவரும் சோஷியல் மீடியாவை நம்பி தான், டெக்னாலஜியை நம்பி தான் வராரு. அங்கே தான் இப்போ மெம்பர்ஷிப் டிரைவே இதில் நடத்துகிறாரு, உறுப்பினர் சேர்க்கையே ஆன்லைனில் தான் நடத்துகிறாரு. இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கைலாம் டிவியில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பிரேக்கிங் போட்டுட்டு இருக்காங்க. 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஆன்லைனில் நடக்க போகுது. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திடீர்னு நான் ஏற்கனவே சொன்னது தான், திடீர்னு நல்லவராக மாறிட்டு எல்லார் மேலேயும் ஆன்லைனில் அவ்வளோ வார் ரூம் அமைத்து எல்லார் மேலேயும் வதந்தி பரப்புனது, அவதூறு பரப்புனது, பயங்கரமான தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் வாத பிரதிவாதங்களை தாண்டி தனிநபர் தாக்குதல்கள் எல்லாமே உருவாக்குனது, கொண்டு வந்தது இவர் தான் பெரிய அளவுக்கு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் திட்டக்கூடாது, ஒரு சோசியல் மீடியாவில் யாரையும் தனிப்பட்ட முறையில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு சைவமாக மாறிட்டார். ரொம்ப பதுசாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதை செஞ்சுட்டு இப்போ 2 பேருக்கும் இடையில இவர் ஒரு டெக்னாலஜி, இவர் ஒரு டெக்னாலஜி, 2 பேருக்கும் இடையில ஆன்லைன் யுத்தம். இதுதான் இனிமேல் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திமுக இந்த இதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, அவங்க திமுகவுக்கு இந்த இடத்துல இடம் இருக்கா அப்படின்றதான் இப்போ கேள்வி. இப்போ அவங்களும் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இதே ஆன்லைன் யுத்தத்தில் அவங்களும் வரணும், ஸ்பேஸில் அவங்களும் வந்தால் தான் அந்த கொள்கை, அதாவது திராவிட இயக்கம் அந்த கொள்கைன்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். இல்லைன்னா என்ன ஆபத்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக இவங்க 2 பேரும் இருக்கும்பொழுது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஆல்ரெடி திராவிட இயக்கத்தில், அதாவது விஜய்க்கு அதிக பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ பேர் அங்கே தங்குவாங்க, அந்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர் திரும்பி வருவாங்க திராவிட இயக்கத்தின் பக்கம், அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் இளைஞர்கள் அதிகமாக டிவிகே பக்கம் போயிட்டாங்க. புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்களும் திராவிட இயக்கத்தின் பக்கம் வந்துடக்கூடாது, அதையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதற்கான உண்மையான காரணம். இந்த திராவிட இயக்கம் இவ்வளோ 100 ஆண்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில் போது அதுக்கு புதிய வரவுகள் வந்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் சில நாட்களுக்கு, இன்னும் சில ஆண்டுகளுக்கு அது நீடிச்சுட்டு போயிடும். அதை முடிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான் இந்த முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கிற திட்டமாக நான் பார்க்குறேன். இப்போ இதில் அண்ணாமலை இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அப்துல் கலாம் பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அதை வந்து உருவாக்கி அந்த அமைப்பில் பயிற்சி கொடுத்து தான் அரசியல்வாதிகளாக அரசியல் கட்சியில் அடுத்து இணைவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன, அது எப்படி செயல்படும்? இல்லை சொல்ல வர்றாரு. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நபரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, ஒரு அமைச்சரவையால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, எம்எல்ஏக்களால் ஏற்படுத்த முடியாது. இப்போ எல்லா லெவல்லையும் இருக்கிற உள்ளாட்சித்துறை இப்படிலாம் பதவி வராங்கள கவுன்சிலர்கள், இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் தான் நம்ம ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவங்களாம் நேரடியாக களத்தில் இறக்கி விட்டால் அவங்களாம் தப்பு பண்ணிடுவாங்க, அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எத்திக்ஸ் சொல்லி தரணும். எத்திக்ஸ்னால் அதுக்கு ஒரு அமைப்பு, அது எத்திக்ஸ்னால் எப்படி சொல்லித்தர முடியும்? உடனே அதுக்கு ஒரு சென்டர், டியூஷன் சென்டர் மாதிரி ஒரு அப்துல் கலாம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் சென்டர்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். எத்திக்ஸ்னால் ஒரு நல்லொழுக்கம்னு வச்சிங்களேன், ஒரு அறம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வச்சிங்க. அப்போ அந்த அமைப்பில் அந்த சென்டரில் போய் சேர்ந்து அவங்க பயிற்சி எடுத்த பிறகு அதுக்கு பிறகு தான் அவங்க பொறுப்பாளர்களாக வெளியே வர போகிறாங்க. ஸ்லோவாக பில்டு பண்ணுறாராம், அதாவது வேகமாக கட்டினா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காதான், அதனால் கொஞ்சம் ஒரு செங்கலாக வச்சு அதை இறுகி அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து இது கட்டுவாராம். அப்படி கட்டுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி மாதிரி வச்சிங்களேன், எல்லாரும் இப்படி அப்ளை பண்ணி பரிச்சை 5 ஆண்டுக்குள்ள பொது தேர்தல் வரும் இல்லையா அடுத்து? ஆமாம், அது கூட ரெடி பண்ணுவோன்றாரு. அது கூட விஜய் மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லைன்றதையும் சொல்றாரு இல்லையா? ஆமாம், மறைமுகமாக அதை தான் சொல்கிறாரு நினைக்கிறேன். நான் வந்து வேகமாக செய்ய மாட்டேன், நான் பொறுமையாக தான் செய்வேன், அதை வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் செய்வேன். அதுக்குள்ளார இந்த சொல்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணி எல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதுறாங்கல்ல, அது மாதிரி இவருடைய சென்டரில் சேர்ந்து அதெல்லாம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸில் நம்மலாம் பாஸ் ஆனால் தான் இதாக வர முடியும். அதுக்கு பாஸ் ஆகிறதுக்காக தான் இப்போ கருணாகராஜன் இந்த மாதிரி ஆள்லாம் இப்போ பதவி விலகிட்டு இருக்காங்க பாஜகலேருந்து. அவங்க அதெல்லாம் பயிற்சி பெற்றுட்டு அதுக்கப்புறம் பொறுப்புக்கு வருவாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.